தன் மகனையும் அவரது நண்பர்களையும் குறிவைத்து சிபிஐ சோதனைகளை மத்திய அரசு நடத்துவதாக ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐ சோதனை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அந்நிய முதலீடு ஊக்குவிப்பு வாரியத்தில் 5 செயலாளர்கள் உள்ளதாகவும் அவர்கள்தான் அனைத்திற்கும் பொறுப்பாளர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் மீதோ நிதி அமைச்சராக இருந்த தன் மீதோ எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் அறிக்கையில் சிதம்பரம் விளக்கமளித்துள்ளார். மத்திய அரசின் இந்த 5 செயலாளர்கள் வழங்கிய பரிந்துரைகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு முதலீடுகளுக்கு அனுமதி மறுப்பும் செய்யப்பட்டதாக சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தன் மகனையும் அவரது நண்பர்களையும் குறிவைத்து சிபிஐ சோதனைகளை மத்திய அரசு நடத்துவதாக சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு எதிரான தனது குரலை ஒடுக்குவதற்காக முயற்சி நடத்தப்படுவதாக சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகளை அடக்கி ஒடுக்கும் அதே நடைமுறையை தன்னிடமும் மத்திய அரசு கையாள்வதாக சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் தான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன், எழுதுவேன் என அறிக்கையில் சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.